ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதி நாள் 32 ஸ்திதி 8. சூட்சும வதன வாசி பரந்தாம நிவாசி பரமாத்ம அபிமானி ஆகுங்கள். அபியாசம் 1. பரிஸ்தா. பரிஸ்தாக்களைப் பற்றி பௌத்த, யகூதி, கிறிஸ்டியன் மற்றும் இஸ்லாம் போன்ற அநேக தர்மங்களில் வர்ணனை உள்ளது. இன்றும் கூட மனிதர்கள் அவர்களுக்கு மகிமை செய்கிறார்கள். பரிஸ்தாக்களை தேவ தூத ரூபத்தில், ஒளி பிரகாசமான சரீரத்தில், இறக்கைகளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அநேக வேதங்களில் இதுபோல் எழுதப்பட்டுள்ளது. பரிஸ்தா ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. அநேக தர்மங்களை சேர்ந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றனர். பரிஸ்தாக்கள் ஈஸ்வரனின் ஓர் ஒப்பற்ற படைப்பாகும். அவர்களை ஸ்தூல கண்களால் பார்க்க முடியாது. அவர்கள் பரம பவித்திரம் ஆனவர்கள். மேலும் அநேக வேதங்களிலோ அவர்கள் நட்சத்திர ரூபத்தில் காட்டப்பட்டுள்ளனர். பரிஸ்தாக்கள் பகவானின் செய்தியை அனைவருக்கும் கொடுப்பவர்கள் மற்றும் அவருடைய சக்தியை நாலாபுறமும் பரப்புகிறவர்கள். அவர்கள் மனிதர்களை பாதுகாப்பான வழியில் அழைத்து செல்பவர்கள். பரிஸ்தாக்கள் பகவானின் மகிமையை பிரச்சாரம் செய்பவர்கள் என சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு தர்மத்தின் கிரந்தத்திலும் இது சொல்லப்படவில்லை. அதாவது பகவான் பரிஸ்தாவை எப்போது படைத்தார்? ஈஸ்வரனின் அவதாரம் கலியுகத்தின் கடைசி காலத்தில், சங்கம யுகத்தில் நடைபெறுகிறது. எனவே பரிஸ்தாக்களின் படைப்பும் கூட சங்கம யுகத்தில்தான் நடைபெறுகிறது. உண்மையில் பிராமணர்களாகிய நாம் தான் சிரேஷ்ட புருஷார்த்தத்தின் மூலம் பரிஸ்தா ஆகிறோம். அநேக தர்மங்களில் பரிஸ்தாக்களை ஆக்காரி சரீரத்தில் காட்டுகின்றனர். குரானை ஏற்றுக்கொள்பவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் 2 முறை ஒரு பரிஸ்தா இருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள். குரானில் அந்த மாதிரி வர்ணிக்கப்பட்டுள்ளது. பவித்திர வெண்ணிற ஆடை அணிந்து ஒரு மனிதர் வந்தார். அவருக்கு அநேக இறக்கைகள் இருந்தன. இந்த விஷயங்கள் அனைத்தும் சங்கமயுகத்தின் ஞாபகார்த்தம்தான். தர்ம பிதாக்களுக்கும் பிதாவாகிய பரமாத்மா சங்கமயுகத்தில் வந்து குழந்தைகளாகிய நமக்கு பரிஸ்தாவுக்கு சமமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை கற்றுத்தருகிறார் மற்றும் பரமாத்ம செய்தியை கொண்டு செல்பவராக நம்மை ஆக்கியிருக்கிறார். நம்மில் பலர் அந்த விஷயங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் தாரணை செய்வதில்லை. ஆனால் தங்களின் சக்திக்கேற்றவாறு அவற்றை கிரகித்துக் கொள்கின்றனர். கடைசி சமயத்தில் பாபா அத்தகைய ஆத்மாக்களுக்கு சாட்சாத்காரமும் செய்விக்கிறார். பிறகு நாம் அந்த சமஸ்காரங்களையே எடுத்துக்கொண்டு நமது வீடாகிய பரந்தாமம் சென்று விடுவோம். பிறகு அவரவர் சமயத்தின் அனுசாரம் எப்போது நாம் மீண்டும் இந்த பூமியில் வருகிறோமோ அப்போது அதே சமஸ்காரங்களின் அனுசாரம்
அனுபவம் செய்வோம். இவை மிகவும் சூட்சமமான விஷயங்கள் ஆகும். எப்படி துவாபர யுகத்தில் ரிஷி முனிவர்கள் சங்கமயுகத்தின் விஷயங்களை வேத சாஸ்திரங்களின் ரூபத்தில் அமைத்திருக்கிறார்களோ அதே விதமாக இதுவும் உள்ளது. இதில் மிக ஆழமாக செல்வதற்கான அவசியம் இல்லை. பரிஸ்தாக்களின் சொரூபம். பரிஸ்தாக்களின் சரீரம் பிரகாசமயமாக உள்ளது. அவர்களின் ஒளி பிரகாச சரீரத்தில் இறக்கைகளும் உள்ளன. அவர்களின் கால்கள் தரையை தொடுவதில்லை. அதாவது அவர்கள் தரைக்கு மேலே ஆகாயத்தில் இருப்பவர்கள். பரிஸ்தாக்களின் சித்திரம் இந்த ரூபத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அநேக சித்திரங்களில் பரிஸ்தாக்கள் துஷ்டர்களை அழிப்பதாக, தீய சூழ்நிலைகளில் மனிதர்களை காப்பாற்றி அவர்களுக்கு ஆறுதல் தந்து கொண்டிருப்பதாக, உலகத்தை பாதுகாப்பதாக காட்டப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் நம்மை பற்றிய விஷயங்கள்தான். அதாவது நம்முடைய ஞாபகார்த்தம்தான். வேறு எந்த யுகத்திலும் பகவான் வந்து பரிஸ்தாக்களை படைப்பதில்லை. இது சங்கமயுக பிராமணர்கள்தாம் பரிஸ்தா ஆகின்றனர். வாருங்கள், முதலில் நாம் பரிஸ்தாக்களின் சொரூபத்தை பார்ப்போம். ஒளி பிரகாசமான சரீரம், இறக்கை மற்றும் லேசான தன்மை, பூமியில் இருந்தாலும் பூமிக்கு மேலே, அதாவது தரையில் கால் பதிக்காத ஸ்திதி. ஒவ்வொரு சொரூபமும் ஏதாவது ஒரு விஷயத்தை குறிப்பதாக உள்ளது. இந்த சொரூபம் நமது ஸ்திதியை காண்பிக்கிறது. ஓம் சாந்தி. தொடரும். ஆத்ம அபிமானி ஸ்திதி. ஸ்திதி 8, நாள் 32, தொடர்ச்சி. இப்போது நாம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பார்ப்போம். பரிஸ்தா ரூபத்துடன் தொடர்புடைய முதல் விஷயம், பிரகாசமயமான சரீரத்தை எடுக்கின்றனர். இவ்விஷயத்தின் மீது கொஞ்சம் ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். நாம் மற்ற அனைவரையும் கூட ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்குமாறு சொல்கிறோம். அதாவது பிரகாசமய சரீரம் ஜோதிர் பிந்து ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அடையாளம் ஆகும். இப்போது நாம் இறக்கைகளை எடுத்துக்கொள்கிறோம். ஞானம் மற்றும் யோகத்தின் இறக்கைகள் பறக்கும் கலையின் அடையாளம் ஆகும். மேலும் இது எந்த ஒரு பந்தனத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் ஒரு நொடியில் இந்த சரீரத்தை விட்டு விலகியவராகி வீட்டை நோக்கி பறக்கும் கலையை காட்டுகிறது. அதாவது எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது ஒரு நொடியில் அனைத்து விஷயங்கள் இருந்தாலும் தேகத்தின் பந்தனங்களில் இருந்து விடுபட்டு இந்த தேகத்திலிருந்து பறந்து விட வேண்டும். இந்த ஸ்திதியைத்தான் இறக்கைகள் குறிக்கின்றன. மற்றபடி எப்போது நாம் நமது சம்பூர்ண ஸ்திதியை அடைந்து இந்த சரீரத்தை விடுகிறோமோ அந்த சமயம் நமது பிரகாச சரீரத்திற்கு இறக்கை முதலிய எதுவும் இருப்பதில்லை. உதாரணமாக, இப்போது பரந்தாமம் செல்ல வேண்டும் என்றால் நாம் நேரடியாக மற்றும் அடுத்த கணமே இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு விடுவோம். மேலும் எங்கே நாம் போக விரும்புகிறோமோ அங்கே சென்று விடுவோம். நமது சங்கல்பம்தான் நமக்கு இறக்கையின் காரியத்தை செய்கிறது. பரிஸ்தா ஸ்வரூபத்தை எப்போதும் லேசானதாக காண்பிக்கின்றனர். இந்த சொரூபம்
அநேகவித பந்தனங்களில் இருந்து, கவலைகளிலிருந்து, சுமைகளிலிருந்து விடுபட்டு லேசாக ஆகி விடுவதன் அடையாளம் ஆகும். பரிஸ்தாக்களின் கால்கள் தரையில் படாமல், அதாவது சதா உயர்ந்த ஸ்திதியில் இருக்கின்றனர். இதன் அர்த்தம், நம்முடைய புத்தியாகிய கால்கள் வீண் விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். தேக உணர்விலிருந்து விடுபட்டு எப்போதும் பாபாவின் இதய சிம்மாசனத்தின் மீது அமர வேண்டும். இது உயர்ந்த மன ஸ்திதியில் இருப்பதற்கான அடையாளம். பரிஸ்தாக்கள் தீமையை அழிப்பதாக காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் தீய சக்திகளை அழித்து மனிதர்களை காப்பாற்றுகிறார்கள். அந்த மாதிரி வர்ணனையும் உள்ளது. நாம் மனித குலத்திற்கு சேவை செய்கிறோம் என்றால் பரிஸ்தா சொரூபம் என்பது அதன் அடையாளம். சங்கமயுகத்தில் நாம் அடைந்துள்ள உயர்ந்த ஸ்திதியைத்தான் மற்ற தர்மங்களில் பரிஸ்தாக்களின் ரூபத்தில் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. எந்தவிதமாக பூஜ்ய சொரூபம் நம்முடைய ஞாபகார்த்த ஜட சித்திரங்கள் ரூபத்தில் காட்டப்பட்டுள்ளதோ அதே விதத்தில் பரிஸ்தா சொரூபம் கூட நமது ஞாபகார்த்தம்தான். யாரெல்லாம் மேலே சொல்லப்பட்ட விஷயங்களின் ஆதாரத்தில் பரிஸ்தா வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள்தாம் வருங்காலத்தில் ஒளி சரீரத்தில் சம்பூர்ண பரிஸ்தா ஆகிறார்கள். நமக்கு பாபா 2 விதமான பரிஸ்தா ஸ்திதிகள் பற்றி சொல்லி இருக்கிறார். முதலாவது, தேகத்தில் இருந்தாலும் தேக உணர்விலிருந்து விடுபட்டிருக்கும் ஸ்திதி. இதுதான் ஸ்தூல பரிஸ்தா என்றும் மற்றும் அந்த வாழ்க்கைதான் பரிஸ்தா வாழ்க்கை என்றும் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நமது வருங்கால பிரகாச சரீரம் நமது சம்பூர்ண பரிஸ்தா ரூபமாக இருக்கும். தேகத்தில் இருந்தாலும் ஸ்தூல பரிஸ்தா ஆவதற்கான சிவபாபாவின் முரளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மகா வாக்கியங்கள். பரிஸ்தா, பா ப்ளஸ் ரிஸ்தா. பரிஸ்தா என்றால் அனைத்து உறவுகளையும் ஒரு பரமாத்மாவோடு இணைப்பது. பரிஸ்தா என்றால் தனது தேகத்துடன் எந்த ஓர் உறவும் இல்லை. எப்படி பாப்தாதா பழைய சரீரத்தின் ஆதாரத்தை எடுக்கிறார், ஆனால் சரீரத்தின் பந்தனத்தில் சிக்கிக் கொள்வதில்லை. அதேபோல் நாமும் கர்மம் செய்வதற்காக ஸ்தூல சரீரத்தின் ஆதாரத்தை எடுக்கிறோம். பிறகு நமது பரிஸ்தா சொரூபத்தின் பிரகாசமய சரீரத்தில் நிலைத்து விடுகிறோம். பரிஸ்தா ஆவது என்றால் பாபா மய வாழ்க்கை வாழ்வது. என்னிடமுள்ள அனைத்தும் பாபாவுடையது. ஒரு பாபாவைத் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. பரிஸ்தா என்றால் டபுள் லைட். ஆத்மஸ்வரூபத்தில் அனைத்து விதமான சுமைகளிலிருந்து விடுபட்டும் லேசாகவும் இருப்பது. பரிஸ்தா என்றால் பறக்கும் பறவை ஆகி எல்லையற்ற சேவை செய்பவர். பரிஸ்தா என்றால் தேகம் மற்றும் தேகத்தோடு தொடர்புடைய யாரோடும் எந்த ஓர் உறவும் இருக்கக்கூடாது. சேவைக்காக சரீரத்தில் இருக்கிறோம், ஆனால் எந்த ஒரு தேக சம்பந்தத்தின் ஆதாரத்திலும் இல்லை. தேகதாரிகளை உறவினர் என்று புரிந்து இல்லற பரிவாரத்தில் இல்லாமல் சேவைக்காக மட்டுமே என புரிந்து கொண்டு இருப்பவர்கள் கர்ம பந்தன வசமாகி இருப்பவர்கள் அல்லர்.
பரிஸ்தா என்றால் சுப பாவனையைத் தவிர வேறு பாவனை எதுவும் இல்லை. மிகவும் அன்பான மற்றும் மிகவும் விலகிய தாமரை மலர் போன்ற ஸ்திதி உள்ளவர். பரிஸ்தா என்றால் எந்த ஓர் பழைய சுபாவத்தின் சமஸ்காரத்தின் அம்சமும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு தேகதாரியுடனும் சம்பந்தம் இருக்காது. எந்த ஒரு விதமான மனதின் சஞ்சலமும் இருக்காது. மேலும் புத்தியின் எந்த ஓர் அலைபாய்தலும் இருக்காது. தேகத்தின் அநேக விதமான சம்பந்தங்களுக்கும் அப்பாற்பட்டு எல்லையற்ற சுகம் தரும் பாபாவுடன் சம்பந்தத்தை இணைத்து வைத்திருப்பவர். தொடர்ச்சி அடுத்து. ஆத்ம அபிமானி ஸ்திதி 32 தொடர்ச்சி. பரிஸ்தா என்றால் அவருக்கு உலகமே ஒரு பாபா மட்டும்தான். சரீரத்தில் இருந்து கொண்டு தேகத்தின் உறவினர்களுடன் கர்மச்சேத்திரத்தில் காரியங்கள் செய்தாலும் அனைவரிடமிருந்தும் விலகிய நிலையில் இருப்பவர். பரிஸ்தா என்றால் சாதாரண நிலையை முடித்துவிட்டு தெய்வீக சொரூபத்தை தாரணை செய்பவர். இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை பற்றி அறியாத நிலை ஸ்திதியில் இருப்பவர். பரிஸ்தா என்றால் தேவைப்படும்போது தேகத்தின் ஆதாரம் எடுத்து பிறகு தேகத்திலிருந்து விலகியிருந்து மேலே பறந்து செல்பவர். பரிஸ்தா என்றால் கர்மாதீத்த ஸ்திதியை அடைபவர். நாம் கர்மாதீத்த ஸ்திதியை அடைந்துவிட்டால் அப்போது எந்தவிதமான அசுத்தத்தன்மை, வீண் கர்மம், தீய கர்மம் மற்றும் பழைய கர்மங்களின் பந்தனங்கள் எதுவும் நம்மை கட்டி போட முடியாது. தினசரி காரியங்களை செய்யும்போது ஸ்தூல சரீரத்திற்கு பதிலாக நான் ஆத்மா பிரகாசமய சரீரத்தில் அமர்ந்திருக்கிறேன். இதன் நிரந்தர ஸ்மிருதியில் இருங்கள். இதனால் சகஜமாகவே ஸ்தூல தேக உணர்விலிருந்து விடுபட்ட ஸ்திதியில் சென்று சேர முடியும். பரிஸ்தா வாழ்க்கை வாழ விரும்பினால் எலும்பு சதையாலான இந்த தேகத்தின் உணர்விலிருந்து அப்பாற்பட்டு செல்ல வேண்டும். நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறுவோம். கொஞ்ச நேரம், குறைந்தது 30 நிமிடம் அமர்ந்து ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். இவ்விதமாக அபியாசம் செய்யுங்கள். நான் ஒளி பிரகாசமான சரீரத்தில் இருக்கிறேன். இதுபோல் தனது சம்பூர்ண பரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். 2 நிமிடம் நான் ஜோதி சொரூப ஆத்மா என்ற சிந்தனை செய்யுங்கள். இந்த பாவனை தவிர வேறு எந்த ஓர் உணர்வும் இருக்கக்கூடாது. பிறகு ஆழமான அமைதியில் இருந்து அமைதி நிறைந்த வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். இப்போது அனுபவம் செய்யுங்கள். உங்கள் பிராமண ஸ்வரூபத்தின் பாட் முடிவடைந்து பிரகாச சரீரத்துடன் கூடிய பரிஸ்தா ஸ்வரூபத்தின் பாட் ஆரம்பமாகிவிட்டது. நான் ஒரு வினாடி இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து தனியாகி எனது பிரகாச சரீரத்தில் நிலைத்திருந்து சம்பூர்ண பரிஸ்தா ஆகிவேன். இந்த சாகார உலகிலிருந்து அப்பால் சூட்சம உலகம் சென்று சேர்கிறேன். அவருடைய தூதர்கள் இந்த உணர்வோடு கூட நீங்கள் உங்களுடைய ஸ்தூல சரீரத்தில் பிரவேசம் செய்யுங்கள். அவ்வப்போது பாபாவுடன் கூட ஸ்தாபனையின் காரியத்தில் அவருக்கு உதவி செய்யுங்கள். பிறகு பாபாவின் விநாச காரியத்திலும் கூட
அவருக்கு சகயோகம் செய்யுங்கள். தீய சக்திகளை நாசம் செய்யுங்கள். அவ்வப்போது உலகில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாலனை செய்வதற்கான சேவை செய்யுங்கள். இவ்விதமாக முழு நாளிலும் அவரது காரியத்திற்காக இந்த சரீரத்தில் இருங்கள். பிறகு காரியம் நிறைவடைந்ததும் மேலே வதனத்திற்கு சென்று விடுங்கள். நீங்கள் சேவைக்காக இந்த சரீரத்தின் ஆதாரம் எடுத்திருக்கிறீர்கள். இந்த ஸ்மிருதியில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆகும். தினசரி காரியங்களை செய்யும்போது தனது ஸ்தூல சரீரத்தை மறந்து விடுங்கள். நீங்கள் ஸ்தூல சரீரத்தில் இருந்தாலும் தனது பிரகாசமய பரிஷ்தா சரீரத்தில்தான் இருக்கிறீர்கள் என்பதாக உணருங்கள். ஸ்தூல சரீரத்தின் உணர்வு அல்லது எந்தவிதமான ஒரு சுமையும் அனுபவம் ஆகக்கூடாது. அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் எலும்பு சதையாலான சரீரத்திற்கு பதிலாக பிரகாசமான சரீரத்தை கடனாக பெற்றிருக்கிறீர்கள். பிரகாச சரீரத்தில் இருக்கும்போதும் ஆத்ம உணர்வில் இருங்கள். ஸ்தூல சரீரத்திற்கு பதிலாக பிரகாச சரீரத்தில் இருங்கள். அவ்வளவுதான். முதலில் நீங்கள் ஸ்தூல சரீரத்தை நடத்தி கொண்டிருந்தீர்கள். இப்போது நீங்கள் பிரகாச சரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பரிஸ்தா என்ற உணர்வில் இருப்பீர்களேயானால் இந்த ஸ்திதியில் லேசான தன்மையின் அனுபவம் இருக்கும். ஸ்தூல சரீரம் போன்ற பாரமான தன்மை அனுபவம் ஆகாது. சரீரம் இருக்கிறது என்ற உணர்வே இருக்காது. சரீரம் இல்லை என்றால் பிறகு ஆண் பெண் என்ற எந்த ஓர் உணர்வும் இருக்காது. கொஞ்ச நேரத்திற்கு இந்த உணர்வில் நிலைத்திருங்கள். நீங்கள் பிரகாசமய ஜோதியின் சரீரத்தில் இருக்கிறீர்கள். இந்த உணர்வு மிகவும் சக்திசாலியாக இருப்பதுடன் தெய்வீகம் மற்றும் ஆன்மீகத்தின் அனுபவத்தையும் செய்விக்கும். ஏனென்றால் பரிஸ்தா சரீரம் என்பது ஆணுக்குரியதும் இல்லை, பெண்ணுக்குரியதும் இல்லை. ஆனால் அது ஒளி பிரகாசத்தின் சரீரம். ஓம் சாந்தி.